கையில் இருந்த மேட்சை சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அநியாயமாக தோத்துட்டாங்க. லாஸ்ட் 10 ஓவர்ஸில் 80 ரன்ஸ் தான் தேவையாக இருந்துச்சு. ஸ்டில் இந்த மேட்சை நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பேட்டர்ஸ் ஹேவ் டு டேக் த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. எக்ஸப்ட் ஆயுஷ் மத்ரே சொல்லிக்கிற மாதிரி யாருமே பர்ஃபார்ம் பண்ணல. பேட்டிங் லைனப் ரொம்ப ப்ளீக்காக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 20 to 25 பால்ஸாக பவுண்டரிஸே வராமல் இருந்துச்சு. எத்தனையோ மிராக்கிள்ஸை புல் ஆஃப் பண்ண டீமால லாஸ்ட் 10 ஓவர்ஸில் 80 ரன் ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. இன்னைக்கு இந்த சிஎஸ்கே அண்ட் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் நடந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும். மறக்காம வீடியோ லைக் தட்டி சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஹைப்பும் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ருத்து இன்னைக்கு டாஸ் வின் பண்ணியிருந்தாரு. இஷான் கிஷன் ருத்து விட ஒரு மோசமான டாஸ் ஸ்ட்ரீக் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. 6 மேட்ச் ஆகிருச்சு. 6 மேட்ச்லயுமே டாஸ் லூஸ் பண்ணியிருக்காரு. சிஎஸ்கே எதிர்பார்த்த மாதிரி 2 சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மேட்ச் ஷாட் இன் பிளேஸ் ஆஃப் அகில் ஹுசைன் அண்ட் முகேஷ் சௌத்ரி இன் பிளேஸ் ஆஃப் கலீல் அஹமத். ஒரு டிபிக்கல் எஸ்ஆர்ஹெச் பவர் பிளே ஸ்டார்ட் மாதிரி தான் இருந்துச்சு. முதல் ஓவரில் மேட்ச் ஷாட் தான் பவுல் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஓவரில் ஆல்மோஸ்ட் ஒரு 4 ரன்ஸ் தான் கன்சீட் பண்ணாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ்லேயே வந்து வெறும் 13 ரன் தான் கொடுத்தாரு. அவருக்கு பவர் பிளேல கொடுத்த தேர்ட் ஓவர் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. இந்த வீடியோ நான் ருத்துராஜ் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க போறேன். இது முதல் கேள்வியா வச்சுக்கோங்க. எதுக்காக மேட்ச் ஷாட்டுக்கு தேர்ட் ஓவர் கொடுத்தீங்கன்னு. உங்களோட லீட் பவுலர் அன்ஷுல் கம்போஜ் முதல் ஓவரில் 17 ரன் கொடுத்து ரன்ஸுக்கு போயிருந்தாலுமே நீங்க அவரை ட்ரஸ்ட் பண்ணாமல் இருந்தது தான் வந்து இங்கே பெரிய தப்பே. நீங்க கண்டிப்பா செகண்ட் ஓவர் கொடுக்க தான் போறீங்க ஏதாவது ஒரு ஃபேஸ்ல. சர்ப்ரைசிங்லி அன்ஷுல் கம்போஜ் கிட்ட அந்த மாதிரி ஒரு டெத் ஓவர் ஸ்பெல்ல நான் எதிர்பார்க்கவே இல்லை. 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருந்தாரு. 18th and 20th ஓவர் ரெண்டுமே வந்து பக்காவா யாக்கர்ஸ் நெயில் பண்ணி செமையா பவுல் பண்ணியிருந்தாரு. பட் தி திங் இஸ் அன்ஷுல் கம்போஜ் டிசர்வ்ட் ஒன் மோர் ஓவர் இன் பவர் பிளே. இன்கேஸ் நீங்க அன்ஷுல் கம்போஜ் கொடுக்கறதுக்கு தயக்கமா இருந்திருந்தீங்கன்னா நீங்க குர்ஜாப்னீத்தை வந்து ஏர்லி ஆன் கொண்டு வந்திருக்கலாம். பட் நீங்க எதுவுமே செய்யாம ஓகே ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ்ல மேட்ச் நல்லா பவுல் பண்ணிருக்காரு, அதனால இவருக்கு நான் தேர்ட் ஓவர் கொடுப்பேன் அப்படின்னு பண்றீங்கன்னா தட் ஷோஸ் நீங்க எவ்வளவு சிங்கிள் மைண்டடா இருக்கீங்கன்னு. மேட்ச் வாஸ் குவைட் லக்கி இன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஓவர்ஸ். அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் 2 ஓவர் விட்டு வச்சதே வந்து பெரிய ஆச்சரியம் தான். அபிஷேக் சர்மா இருக்கிற ஃபார்முக்கு மேட்ச் ஷாட்ல வந்து அல்வா மாதிரி சாப்பிட்டு போயிடுவாரு. ஒரு 2 ஓவர் வெயிட்டிங் கேம் மாதிரி பார்த்தாரு. தேர்ட் ஓவரில் ஹி டுக் இட் ஆன். 25 ரன் அந்த மேட்ச் ஷாட்டோட தேர்ட் ஓவரில் வந்துச்சு. ஸோ மேட்ச் ஆஃப் 3 ஓவர்ஸில் 38 ரன்ஸ் கன்சீட் பண்ணியிருக்காரு இன்னைக்கு அவரோட ஸ்பெல்ல. மேட்ச் ஆஃப் தேர்ட் ஓவர் பவுல் பண்ணதுக்கு பதிலாக அன்ஷுல் கம்போஜ் அவரோட செகண்ட் ஓவரை பவுல் பண்ணியிருந்தாருன்னா இவ்வளோ டேமேஜ் கிரியேட் ஆகியிருக்காது. எஸ்ஆர்ஹெச் பவர் பிளேவை டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த ஃபைனல் ஓவர் பவர் பிளேவோட ஃபைனல் ஓவரை பவுல் பண்ணுறதுக்கு நம்ம முகேஷ் சௌத்ரி வந்தார். முகேஷ் சௌத்ரிக்கு ஸ்டார்ட் சரியாக அமையலனாலும் ஹி பிரில்லியன்ட்லி கேம் பேக். ஃபர்ஸ்ட் பாலே அபிஷேக் சர்மா ஒரு 6 தொடங்கினார். ஆனால் அதுக்கப்புறமா வந்து ரொம்ப பவுல் பண்ணி பெருசா ரன்ஸ் எதுவும் கொடுக்கல. அண்ட் லாஸ்ட் ஓவர் ஆஃப் பவர் பிளேல லாஸ்ட் 2 பால்ஸ் ரிமைனிங்கா இருக்கிறப்போ போத் டிராவிஸ் ஹெட் அண்ட் இஷான் கிஷன் அவுட் ஆனாங்க. ரெண்டுமே சிமிலரான டிஸ்மிசல்ஸ் தான். ரெண்டு பேருமே வந்து நம்ம ருத்ராஜ் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாங்க. இஃப் ஐம் நாட் ராங் இதே மிட் ஆஃப்ல தான் லாஸ்ட் மேட்ச்ல ருத்ராஜ் வந்து ஒரு சிம்பிளான கேட்சை மிஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா இன்னைக்கு வந்து ருத்ராஜ் எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி சூப்பரான ஒரு ஸ்டன்னர் வந்து டிராவிஸ் ஹெட்டோட எடுத்திருப்பாரு. ஐ ரியலி தாட் ருத்ராஜுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நாளா இருக்க போது, பேட்டிங்லயுமே கலக்க போறாருன்னு நினைச்சேன். ஆனா அன்பார்ச்சுனேட்டா ருத்ராஜ் ஒன்ஸ் அகைன் நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் போஸ்ட் மேட்ச்ல தான் ருத்து கான்ஃபிடென்ட்டா சொன்னாரு பிக் நாக் இஸ் அரவுண்ட் த கார்னர்னு. ஆனால் அந்த பிக் நாக் இன்னைக்கு தான் வரப்போகுதுன்னு தெரியல. ருத்ராஜ் கண்டிப்பாக இன்னைக்கு மேட்ச்ல ஸ்கோர் பண்ணியிருக்கணும். சிஎஸ்கேக்கு ஒரு முக்கியமான கேம். இன்னைக்கு ஜெயிச்சிருந்தாலும் டேபிளில் முன்னாடி வேற போயிருக்கலாம். பட் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் பண்ணி சிஎஸ்கே ஃபேன்ஸோட மென்டல் ஹெல்த்தையும் சேர்த்து ஸ்பாயில் பண்ணியிருக்காரு நம்மளோட ருத்து. எனக்கு இங்கே தான் ருத்து கிட்ட இன்னொரு கேள்வி கேட்க தோணுது. ஸோ அகில் ஹுசைன் இன்னைக்கு மேட்சை ப்ளே பண்ணியிருக்க மாட்டார் இல்லையா? அகில் ஹுசைனுக்கு பதிலாக தான் மேட்ச் ப்ளே பண்ண வச்சிருந்தாங்க. T20 வேர்ல்ட் கப்போட செமிஃபைனல்ஸ்ல இந்தியா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் ப்ளே பண்ணப்போ நம்ம அபிஷேக் சர்மாவோட விக்கெட்டை அகில் ஹுசைன் தான் எடுத்தாரு. அண்ட் இன்னைக்கு மதியம் நடந்த மேட்ச் ஆர்சிபி அண்ட் டிசி ப்ளே பண்ண மேட்ச்ல நம்ம டிசியோட கேப்டன் அக்ஷர் பட்டேல் வந்து தேவ்தர் படிக்கல் கிரீஸ்ல இருக்கிறப்போ வந்து பவுல் பண்றதுக்கு வரல. ஸோ 10th ஓவர் தான் இன்ட்ரோடியூஸ் ஆனாரு. அந்த ஓவரில் ஆனால் படிக்கலோட விக்கெட் எடுத்தாரு. ஸோ இங்கே என்ன புரியுதுன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் வந்து இஸ் ஜஸ்ட் அ மித் தான். கண்டிப்பாக பவுல் பண்ண வைக்கலாம்ன்றது வந்து இதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். மேட்ச் அவுட் இஸ் ஜஸ்ட் அ பார்ட் டைம் ஆஃப் ஸ்பின்னர். அவர் ஏதோ சிக்கண்டர் ராஜா ரேஞ்சுக்கு வந்து நினைச்சு இவங்க வந்து பவுலிங்லாம் கொடுக்குறாங்க. அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ரைட் ஆஃப் த பார்ப்பி 100 இன்ட்ரோடியூஸ் ஆனோடனே ஸ்ட்ரைட்டாக ஒரு கேட்ச் வந்து டூபே கிட்ட போயிருக்கும். அது யாரோடது? அபிஷேக் சர்மாவோடது. அவர் கொஞ்சம் செட் ஆனா கூட வந்து 100 போடுறது கன்ஃபார்ம். அந்த கேட்ச் அந்த முக்கியமான கேட்சை டூபே மிஸ் பண்ணியிருப்பாரு. எனக்கு டூபே ஃபீல்டில் இருக்கிறதுமே ஒரு பெரிய கொஸ்டின் தான். அவருக்கு பதிலாக நீங்கள் ஆயுஷ் மத்ரே ஃபீல்டில் வச்சுட்டு நீங்கள் டூபே வந்து இது இம்பாக்டாக கொண்டு வரலாம். அண்ட் டேஸ்டின் கமெண்ட்ரியில் இருக்கிறப்போ ஒரு முக்கியமான இன்ஃபோ ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறதையுமே நான் சொல்லிடுறேன். அதாவது ஆயுஷ் மத்ரே அதிகமாக டக் அவுட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால எந்த ஒரு ஆக்டிவிட்டி பெருசாக பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பேட்டிங்க்கு வந்தார்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி 2க்கு புஷ் பண்ணுறப்போ இந்த மாதிரி இன்ஜுரிஸ் கண்டிப்பாக ஆக தான் செய்யணும் வந்து நம்ம டேல் ஸ்டெயின் சொல்லியிருக்காரு. அந்த இன்சிடென்ட்டை பார்த்தவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ருத்ராஜ் வந்து 2 டைம்ஸ் ஆயுஷ் மத்ரே டபுளுக்கு புஷ் பண்ணியிருப்பாரு. தட் இஸ் வை மாத்ரேக்கு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஆச்சு. அந்த இன்ஜுரியை பற்றி இப்போ என்ன அப்டேட் என்ன டெவலப்மெண்ட்னு தெரியல. ஆனால் சீரியஸான இன்ஜுரி தான் கைஸ். கண்டிப்பாக ஒரு 1 or 2 மேட்சஸாவது மிஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நோ லெட்ஸ் கம் டு ஓவர்டன். ஓவர்டன் தான் இந்த மேட்சோட ஒரு டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு 200-210 போகிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓவர்டன் கிட்ட இருந்து ஒன்ஸ் அகைன் ஒரு இம்ப்ரெசிவான ஸ்பெல் பார்க்க முடிஞ்சது. அவரோட பேஸில் செமையாக ஒர்க் ஆன் பண்ணியிருக்காரு கைஸ். இன்னைக்கு மேட்ச் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சிச்சு 149, 150, 151ன்ற மாதிரி
அசால்ட்டாக அந்த 150 ரேஞ்சில் வந்து பேஸை கிளாக் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டர்ஸ் பேஸ் அதிகமாக விரும்ப மாட்டாங்க. இன்னைக்கு ஹென்ரி கிளாசன் ஆல்சோ காட் பீட்டன் ஃபார் பேஸ். ஒரு பால்லாம் வந்து கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணி நம்ம சஞ்சு சாம்சன் கை கிட்ட போயிருக்கும். ஈவன் அபிஷேக் சர்மாவோட டிஸ்மிஸல் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 145 பிளஸ் தான் பேஸாக இருந்திருக்கும். அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் அது வந்து நம்ம அம்பையர் அவுட் கொடுக்கல. பட் ருக்கோ ஜாரான்றவன் நம்ம சஞ்சு சாம்சன் ரிவ்யூ கேட்டார் அண்ட் இட் பிகேம் சக்ஸஸ்ஃபுல். ஆக்சுவலி எந்த ஒரு பிளேயருமே இன்ட்ரெஸ்டடாக இல்லை. ஈவன் பவுலர் நம்ம ஜேமி அவுட்டனுக்குமே எந்த ஒரு சவுண்டுமே கேட்கல. பட் சஞ்சு சாம்சனுக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்டிருக்கு அண்ட் இட் வாஸ் அ வெரி பிக் ஏஜ் ஆக்சுவலி. ஸோ சஞ்சு சாம்சன் கிட்ட ஒரு பிரில்லியண்டான ரிவ்யூ பார்க்க முடிஞ்சது. பட் மேன் சீரியஸ்லி பிஹைண்ட் த ஸ்டெம்ஸ் அவர் ரொம்ப புவராக இருக்காருங்க. நிறைய கேச்சஸ் ஈஸியான கேச்சஸ்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நான் வந்து பேட்டில் பட்டு வரக்கூடிய கேச்சஸ் சொல்ல வரல, நார்மலாக எடுக்கக்கூடிய ரெகுலேஷன் கேச்சஸ்லாம் மிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம 100 பவுல் பண்ண ஒரு பால்லாம் வந்து கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணி பால் 4க்கே போயிருச்சு. இன்கேஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ்லாம் கம்மி பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக இன்னைக்கு சிஎஸ்கே அந்த 10 ரன்ஸ் டிஃபரன்ஸ் வந்து ஷார்ட் பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கண்டிப்பாக ஓவர்டன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரஸ்டபிள் பவுலர்ஸ் ஆஃப் சிஎஸ்கேவாக மாறி இருக்காரு. எப்போ விக்கெட் தேவையோ நம்ம ருத்ராஜ் வந்து அழகாக ஓவர்டன் கிட்ட பாலை கொடுத்து அவர் கரெக்டாக விக்கெட்டும் எடுத்துடுறாரு. சுத்தமாக ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ண விடல. அதுதான் நம்ம சிஎஸ்கேக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபைனல் ஓவர்ஸில் பெருசாக ரன்ஸும் போகல இல்லையா. ஸோ எல்லா கிரெடிட்ஸுமே கோஸ் டு ஓவர்டன். இன்கேஸ் சிஎஸ்கே இன்னைக்கு மேட்சை வின் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஓவர்டன் தான் என்னோட பிளேயர் ஆஃப் த மேட்சாக இருந்திருப்பாரு. இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி ஜாப். எஸ்ஆர்ஹெச் கிட்ட எப்படி ஒரு பேட்டிங் லைனப் இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அண்ட் கிளாசன் வேற ரொம்ப நல்லா ஒரு எண்டில் ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. மேபி சலீல் அரோரா, அனிகேத் வர்மா இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து ஸ்டுட் அப் பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் 200 கிராஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சிஎஸ்கே அதை பண்ண விடல. ஆல்மோஸ்ட் 18th ஓவர் வந்துருச்சு. அப்போ தான் லியாம் லிவிங்ஸ்டன் இம்பாக்ட் சபாக கொண்டு வந்தாங்க. அந்த டிசிஷனுமே என்னென்னு புரியல. பிகாஸ் நீங்கள் தில்ஷன் மதுஷன்காவை வந்து செகண்ட் இன்னிங்ஸில் இம்பாக்ட் சபாக கொண்டு வந்திருக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் இருந்திருக்கும். ஆனால் அது பண்ணாமல் வந்து சம்மந்தமே இல்லாமல் லியாம் லிவிங்ஸ்டனை கொண்டு வந்து அவர் வந்து பாலே ஃபேஸ் பண்ணல. மோர் ஓவர் வந்து பவுலிங்லேயுமே சான்ஸ் கொடுக்கல. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த இம்பாக்ட் சபா வேஸ்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு மேட்ச்சில். அண்ட் முகேஷ் சௌத்ரி ஆன் ஹேட்ரிக் இருந்தார். ஆக்சுவலி இந்த 2 விக்கெட் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம டிராவிஸ் ஹெட் அண்ட் நிஷான் கிஷன் 2 விக்கெட்ஸுமே வந்து கன்சிக்யூட்டிவாக எடுத்தார். ஆனால் அவருக்கு வந்து நெக்ஸ்ட் ஓவர் கொடுக்கவே இல்லை. அது ஏனுமே புரியல. அண்ட் இப்போ நான் பேச வேண்டிய முக்கியமான விஷயம் லாஸ்ட் 3 ஓவர்ஸில் 17 ரன்ஸ் கன்சீட் பண்ணி 4 விக்கெட் சிஎஸ்கே எடுத்திருந்தாங்க. அந்த லாஸ்ட் 3 ஓவர்ஸில் தான் அன்ஷுல் கம்போஜ் அண்ட் குர்ஜாப்னீத் சிங்கோட மாஸ்டர் கிளாஸ் நம்ம பார்த்துருப்போம். அன்னெசரி எதுவும் ட்ரை பண்ணாமல் அன்ஷுல் கம்போஜ் அவுட்ஸ்டாண்டிங்காக அவரோட ஸ்பெல்லை கம்ப்ளீட் பண்ணார். சிஎஸ்கே இன் ரெஸ்பான்ஸ் இந்த 194 டோட்டலில் எப்படி அப்ரோச் பண்ணி சேஸ் ஒன் பண்ண போகிறாங்கன்னா பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஈகராக இருந்தேன். ஈவன் ருத்ராஜுமே போஸ்ட் மேட்ச்சில் எனிதிங் லெஸ் தேன் 200 கண்டிப்பாக சேஸ் ஒன் பண்ணியிருக்க முடியும்னு சொல்லியிருந்தாரு. பட் சிஎஸ்கே கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டாங்க. பட் இன்னைக்கு வி ஆக்சுவலி ஹேட் அ வெரி குட் பவர் பிளே ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே பிரஃபுல் இங்கேக்கு அகேன்ஸ்டாக 15 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி பவுல் பண்ணுறதுக்கு வரப்போ நான் கண்டிப்பாக இந்த ஓவர் பெருசாக போக போகுதுன்னு நினச்சேன். ஒரு பிக் ஓவராக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அந்த ஓவரில் தான் வந்து சஞ்சு சாம்சன் விக்கெட் லூஸ் பண்ணியிருந்தாரு. எனக்கு என்ன பெயின்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரைட் ஃப்ரம் பால் வந்து சிஎஸ்கே என்ஆர்ஆர் 9 கிராஸ் பண்ண விடலை. எஸ்ஆர்ஹெச் விட ஒரு விக்கெட் அதிகமாக லூஸ் பண்ணியிருந்தாங்களே தவிர சிஎஸ்கே தான் டிரைவர் சீட்டில் இருந்தாங்க. பவர் பிளேவை சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் யூ கைஸ் ஓன்ட் பிலீவ் சிஎஸ்கே 19 இயர் ஹிஸ்ட்ரியில் இதுதான் அவங்களோட ஃபாஸ்டஸ்ட் டீம் 50 3 ஓவர்ஸில் வந்து 50 ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இங்கே தான் இன்னொரு கேள்வி கேட்க தோணுது. ஆயுஷ் மத்ரி இவ்வளோ ஃபியர்லெஸ்ஸாக வந்த பால்லேருந்து அவரால் ஸ்ட்ரைக் பண்ண முடியுதுன்னா why not try him in opening? இதுதான் நாங்கள் வந்து பல மேட்சாக கேட்டுட்டு வரோம். டீம் காம்பினேஷன் லாஸ்ட் 2 மேட்ச் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் கம்ப்ளீட்டாக அதை ஸ்பாயில் பண்ணி விட்டாங்க இந்த மேட்ச்சில். மேத்யூ ஷாட் எதுக்காக நம்பர் 4ல் வந்தார்னே தெரியல. நான் மேட்ச் ஆட வந்து அட்லீஸ்ட் நீங்கள் ஓப்பனிங்கில் ட்ரை அவுட் பண்ண போறீங்கன்னு நினச்சேன். அதுவும் பண்ணலை. அதுக்காக மேட்ச் ஆட இந்த புவர் இன்னிங்ஸை நான் ஜஸ்டிஃபை பண்ணுறேன்னா நினைக்காதீங்க. இது ரொம்ப மட்டமான இன்னிங்ஸ். அந்த மனுஷனால பாலை கொஞ்சம் கூட பவரோட ஸ்ட்ரைக் பண்ண முடியல. எந்த பேட்டராவது ஃப்ரீ ஹிட் பாலை அவ்வளோ அசால்ட்டாக விடுவாங்களா? ஆனால் இந்த மேத்யூ ஷாட் விடுவார். எனக்கு இந்த இன்க்ளூஷனில் நீங்கள் கொண்டு வந்தது ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் வந்து அந்த மேட்சஸ் பார்த்துட்டு கொண்டு வந்திருக்கீங்க. ஆனால் அதுக்கான நீடு இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. நீங்கள் அகில் ஹசனே ட்ரை அவுட் பண்ணியிருக்கலாம். அகில் ஹசன் கண்டிப்பாக ஃபார் பெட்டராக இருந்திருப்பாரு நம்ம மேத்யூ ஷாட்டை கம்பேர் பண்ணுறப்போ. தென் ஆயுஷ் மாத்ரோட டிஸ்மிஷனுமே இந்த கேமில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டர் ப்ளே பண்ணியிருக்கு. எப்போ ஆயுஷ் மாத்ரே கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரோ அப்போவே வந்து அவர் வந்து டக் அவுட்டுக்கு கொண்டு போயிருக்கணும். ஆனால் தேவையில்லாமல் அவர் கண்டினியூ பண்ண வச்சு அவர் வந்து விக்கெட்டை லூஸ் பண்ணியிருந்தாரு. மேபி இன்கேஸ் ஆயுஷ் மாத்ரே டக் அவுட்டுக்கு போயிட்டு லேட்டர் ஆஃப் ஆஃப் த இன்னிங்ஸில் வந்து நம்ம விக்கெட் லூஸ் பண்ணுறப்போ ஆயுஷ் மாத்ரே கொண்டு வந்திருந்தோம்னா கண்டிப்பாக இந்த கேம் சிஎஸ்கே வின் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. இந்த 2018 சிஎஸ்கே அண்ட் எம்ஏ மேட்ச் ப்ளே பண்ணப்போ, அது இனாகரல் மேட்ச் ப்ளே பண்ணப்போ கேதார் ஜாதவ் இப்படி தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. கடைசி ஓவரில் கேதார் ஜாதவ் வந்து 6ல அடிச்சு மாஸ் பண்ணியிருப்பாரு இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் மேபி நீங்கள் ஆயுஷ் மத்ரே கொண்டு வந்திருக்கணும். 30 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி ஷாட் வெறும் 34 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. வெறும் 3 பவுண்டரிஸ் தான் அவரோட இன்னிங்ஸ்லேயே வந்திருக்கு. ஸ்லாட்டில் கொடுத்து அடிக்க மாட்டாரு, ஃபுல் டாஸ் போட்டாலும் அடிக்க மாட்டாரு, ஈவன் யாக்கர் போட்டாலும் அடிக்க மாட்டாரு. ஸோ மேத்யூ ஷாட் கம்ப்ளீட் டிசாஸ்டர். நான் என்னையும் காம் டவுன் பண்ணிக்கிறதுமா ஓகே, மேத்யூ ஷாட் ஏதோ ரைட் பவுலருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு.
யாராவது கரெக்டாக மாட்டட்டும் சின்ன பின்னமாக ஆக போகிறாங்கன்னு நினச்சேன். கடைசியில் மேத்யூ ஷா நம்மளை முடிச்சு விட்டாரு. அண்ட் டூபே பற்றி பார்த்தோன்னா சேம் ஓல்ட் ஸ்டோரி. நான் டூபே வந்து பல வீடியோவில் சொல்லியாச்சு. டூபேவை யூ கான் கன்சிடர் ஆஸ் யுவர் ஃபினிஷர். நீங்கள் தோனி இருந்திருந்தா கூட மேபி டூபே வந்து ஒரு ஃபினிஷராக பார்க்கலாமே தவிர டூபே சிங்கிள் ஹேண்டடாக ஹி கான்ட் வின் யூ கேம்ஸ். அது ரொம்ப ஷுவராக சொல்லுவேன். ஸோ டூபே அண்ட் ஓவர்டன் மாதிரி 2 பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஸ்டில் சிஎஸ்கேவால் இந்த ஒரு சேஸை புல் ஆஃப் பண்ண முடியலன்னா எனக்கு வந்து சத்தியமாக புரியல. டூபே சீரியஸ்லி அவர் ஸ்பின்னர்ஸை தான் உருப்படியாக ப்ளே பண்ணிட்டு இருந்தார். பட் இன்னைக்கு சிவாங் குமாருக்கு எதிராக கூட நம்ம டூபேவால் எதுவும் செய்ய முடியல. எனக்கு டூபே மேலே சத்தியமாக ஹோப்ஸே குறைஞ்சிருச்சு. அண்ட் வாட் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் ட்ரைங் அவுட் உர்வில் படேல்னு தெரியல. உர்வில் படேல ஸ்ட்ரைட்டாகவே இந்த 11ல் கொண்டு வரலாம் டூபேக்கு பதிலாக. அவரோட பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் பெட்டர் இன்டென்ட்ல கண்டிப்பாக ப்ளே பண்ண முடியும். டூபே என்ன மேட்ச் சிச்சுவேஷன் இருக்குன்றதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டார். ஸ்லோவாக ரன் ரேட் 11 டச் பண்ணிட்டு இருக்கு. அப்பவும் சிங்கிள்ஸ் டபுள்ஸ்னு ஓடிட்டு இருந்தாங்க. இவங்க கேமை டீப்பாக எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. வாமா மின்னர்ன்ற மாதிரி பிரேவ்ஸ் வந்த வேகத்திலே டக் அவுட்டுக்கு போயிட்டாரு. 4th பால்ல அந்த மாதிரி ஒரு ஷாட் ட்ரை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பிரேவ்ஸ் கிட்டதுமே வந்து ஒரு நல்ல நாக் எதிர்பார்த்தேன். ஆனால் அவருமே ஃபெயில் ஆகிட்டாரு. இவன் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸில் 54 ரன்ஸ் கன்சீட் பண்ணியிருந்தாலுமே ஃபைனல் ஓவர் அவர் தான் பவுல் பண்ணியிருந்தாரு. அண்ட் டிஃபெண்டும் பண்ணியிருக்காரு. 18 ரன்ஸை டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு சோகமான ஃபேக்ட் என்னன்னா சிஎஸ்கே சின்ஸ் 2019 180+ டோட்டலே சேஸ் அவுட் பண்ணது கிடையாது. ஸோ இன்னைக்குமே அதான் நடந்திருக்கு. சரி ஓகே, இதான் வேணும் முடிச்சுக்கலாம். எந்த பாயிண்ட்ல சிஎஸ்கே இந்த மேட்சை லூஸ் பண்ணாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் ஹோப்ஃபுல்லி மாத்திரைக்கு இன்ஜுரி சீரியஸாக இருக்கக்கூடாது. நீங்கள் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோங்க அவர் ரெக்கவரிக்கு. அண்ட் நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு அவர் கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆகணும். இன்கேஸ் அவர் ரூல் அவுட் ஏதாவது ஆகிட்டாருன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சீசன் கதம் ஆகிரும். அதனால ஹோப்ஃபுல்லி அவர் வந்து சூன் வருவார்னு நான் நம்புறேன். அண்ட் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதற்கும் பீஸ் ஷியர்ஸ். பாய்.